السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وفي السماء رزقكم وما توعدون. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم أشكو إليك ضعف قوتي وقلة حيلتي وهواني على الناس. صدق نبي الله صلى الله عليه وسلم. இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்துருங்களேன், நிற்கிறவங்க உட்காந்துருவாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தோம் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. இது போன்ற காரியங்கள் என்பது நாம் செய்கிற முயற்சி மாத்திரம் அல்ல, நாம் போட்ட திட்டங்களும் அல்ல, நாம் நினைத்த கனவுகளும் அல்ல. நிறைய பேர் நிறைய கனவு காணுகிறார்கள், எல்லாம் நடந்து விடுகிறதா? திட்டமிட்டதெல்லாம் நிறைவேற முடிகிறதா? முயற்சி எல்லாம் சரியாகி போகிறதா? முயற்சி அவசியம். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜுஹுது மின்னா என்கிறார்கள். முயற்சி நம்மை சார்ந்தது, பொறுப்பு என்கிறார்கள். ஆனால் ஒல் இத்மாமு மினல்லாஹ், அதை முழுமைப்படுத்துவதற்கென்று ஒன்று இருக்கிறது, அது அவன் தர வேண்டும் என்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நான் எடுத்த முயற்சி எல்லாம் வெற்றியாயிருந்தால் உலகத்தில் யாரும் தோற்று போயிருக்க மாட்டார்கள். பொருள் தேடியவர்கள் எல்லாம் பொருள் பெற்றிருந்தால் ஏழைகளே வந்திருக்க மாட்டார்கள். இன்றைக்கு கல்வியாளர்கள் எல்லாம் சிகரம் தொட்டிருந்தால் இந்த மண்ணில் அப்பாவிகள் வாழ்ந்திருக்க முடியாது. எல்லாம் மாற்றி நடக்கிறது, முயற்சியை தாண்டி ஒன்றிருக்கிறது. என் ரப்பு உங்களோடு துணை வர வேண்டும். அவன் வந்துவிட்டான், அல்ஹம்துலில்லாஹ், அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும். இங்கே ஹஜ்ரத் அவர்களை நான் வாழ்த்துவேன். அவர்களின் முயற்சிக்கு பின்னால் ரப்பும் துணை நிற்கிறான். அதுதான் வாழ்க்கை. அவன் துணையை நம்பிய வாழ்க்கை இது. அவனிடத்தில் கேட்டு பெற வேண்டிய வாழ்க்கை. லா உஹ்ஸி ஸனா அலை, உன்னை புகழக்கூட என்னால் முடிவு செய்ய முடியவில்லை என்கிறார்கள். உன்னை எப்படி புகழணும் எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் எவ்வளவு புகழ வேண்டும், லா உஹ்ஸி, அதற்கு அளவு கூட என்னால் தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ்வை புகழ்றதுக்கான அளவு என்ன என்னால முடியாது. சொல்றது யார்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அவன் எங்கே இருக்கிறான்?
எந்த இடத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்பதற்கு முத்தம நபி அவர்களின் அந்த வார்த்தை, அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், பெருமக்கள் எழுதுவார்கள், பெருமானாரின் உச்சபட்சமான புகழ் என்ன தெரியுமா? ரப்பே, உன்னை நான் நிறைய புகழ நினைக்கிறேன். நீ கொடுத்தது அவ்வளவு, நீ எடுத்தது அவ்வளவு, நீ என்னை வாழ வைத்த விதம், அறிமுகப்படுத்திய விதம், சமூகத்தில் எனக்கென்று நீ கொடுத்த செல்வாக்குகள் அத்தனைக்கும் உன்னை நான் புகழணும், ஒரு பெரிய அளவு புகழணும். எனக்கு ஒன்றுதான் இப்போது சொல்ல முடியும், அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், உன்னை நீ எப்படி புகழ்ந்தாயோ, எப்படி புகழ பிரியப்படுவாயோ அப்படியே நீ இருக்கிறாய், அதற்கு மேல சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை என்றார். அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக் எப்ப சொல்றாங்க? புகழின் உச்சியை தொட்ட போது, ஆற்றல்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்ட போது, எதிரிகள் பின்வாங்கி ஓடிய போது, வல்லல் நபியின் முயற்சிக்கு பின்னால் உலகம் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திரும்பி பார்த்த போது, என் பெருமானாருக்கு முன்னால் எதிர்த்தவர்கள் எல்லாம் மண்டியிட்டு அமர்ந்த போது, நபி பெருமானாரின் வார்த்தைக்கு கருத்து சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு அன்னலாரின் காலடியில் வீழ்ந்து கிடந்த போது என் பெருமான் சொல்வார்கள், ரப்பே, நான் ரொம்ப புகழ வேண்டும், எனக்கு புகழ்வதற்கும் எனக்கு தெரியவில்லை, உன்னை புகழ்வதற்கு நீ தகுதி, எப்படி புகழ்ந்தாயோ அப்படி இருக்கிறாய். இங்கே கற்றுக் கொடுக்கிற பாடம், நமக்கு அவன் கொடுத்த எல்லாம் நம்ம முயற்சி மட்டுமல்ல, அவன் கூட நின்று செய்துட்டு இருக்கான். அந்த வாழ்க்கையை நாம் உணர்வதுதான் இங்கே தஃப்சீர் வகுப்பு கொடுக்கிற பாடம். எனக்கு ஒரு நல்ல தலைப்பும் தந்திருக்கிறார்கள். குர்ஆனினுடைய விளக்கத்தோடு அழகிய அணுகுமுறை, வாழ்க்கைக்கான அழகிய அணுகுமுறை, குர்ஆனின் விளக்கம் ஹஜ்ரத் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஹஜ்ரத் அவர்கள் தந்து கொண்டு இருக்கிறார்கள். குர்ஆனுக்கு பொருள் இருக்கிறது. இன்னலில் குர்ஆனி வஹ்ரவ் வ பத்னா, சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனுக்கு வெளிரங்கமான பொருளும் உண்டு, அந்தரங்கமான பொருளும் உண்டு. இங்கே வெளிரங்கமான பொருளை தான் நமக்கு சொல்வதற்கு முடியும். இன்னொரு பக்கம் அதுக்குள்ளேயே நீங்கள் நில்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இல்மு இருக்கிறது. அந்த இல்மை லவ் பஸஸ்துஹு நான் அதை பரப்பினால், நான் சொன்னால் என் கழுத்து வெட்டப்படும் என்றார் அபூ ஹுரைரா. இன்னொரு இல்மு இருக்கிறது, அதை நான் சொன்னால் என் கழுத்து அறுக்கப்படும். இன்னலில் குர்ஆனி லஹ்ரன் வ பத்னா, குர்ஆனுக்கு வெளிப்பொருள் இருக்கிறது, உள்பொருளும் இருக்கிறது. இங்கே வெளிப்பொருள்களில் ஹஜ்ரத் ஆலம் கண்டிருக்கிறார்கள், அதற்கு உள்பொருள் ஒன்று உண்டு. குர்ஆன், சஹாபாக்கள், குர்ஆனின் விளக்க உரை என்ற அந்த தலைப்புக்குள் நான் சொல்வேன், சஹாபாக்கள் விளக்கம் சொன்னவர்கள் குறைவானவர்கள், குர்ஆனின் விளக்கமாகவே வாழ்ந்தவர்களே சஹாபிகள். விளக்கம் சொன்னவர்கள் குறைவு. எத்தனை முஃபஸ்ஸிரீன்கள் சஹாபிகளிலே, திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன சஹாபிகள் ரொம்ப ரொம்ப குறைவானவர்கள். தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆயத்துக்கு பொருள் தெரியாது. ஒரு தரத்து ஒரு ஆயத்து வருது, அதுக்கு பொருள் வேணும், உச்சரிப்பு வேணும். சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, இது தலிகூனஹுவா, இது தல்கூனஹுவா, அது எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சித்திக் நாயகத்திற்கு கேட்கிறாங்க. சூரத்து நூறுல அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, அதெல்லாம் எங்கள்கிட்ட கேட்காதீங்க, இது இறங்குனது ஆயிஷா நாயகி பத்தி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கரெக்ட்னாங்க. இது இறங்குனது ஆயிஷா பத்தி இறங்குச்சு, அவங்கள்ட்ட கேளுங்க. யார்? அபூபக்கர், ஆயிஷாவினுடைய தந்தை. திருக்குர்ஆனுக்கு அவங்க எத்தனை ஆயத்துக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இன்னொரு பக்கம் திருக்குர்ஆனின் பொருள் அவர்கள் வாழ்க்கையாக இருந்தது. அல்லாஹ் கேட்டான், சதகா கொடுத்தாங்க, ஆயிஷாவை பத்தி தப்பா பேசின போது நிறுத்திக்கிட்டாங்க, கொடுத்ததை நிறுத்திக்கிட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, நீங்க நிறுத்தவங்களை நான் கேட்கிறேன், அத்தஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் நீங்க பிரியப்படுறீங்களான்னு கேட்டான். அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் நீங்க பிரியப்படுறீங்களா? கொடுத்துருங்கன்னா. பணக்காரர்கள், வசதி உள்ளவங்க கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றது நல்லது இல்ல. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும் பிரியப்பட்டா திரும்ப கொடுங்கன்னா. சித்திக் நாயகர் சொன்னாங்க, அந்த ஆயத்தை வாழ்க்கையாக்குவேன். பலா உஹிப்பு யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் என்ன மன்னிக்க நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் மிஸ்தகுக்கு கொடுத்தார்கள். கடந்த மாதம் மாத்திரமல்ல, எத்தனை மாதங்கள் நிறுத்தினார்களோ கொடுத்தார்கள், 2 மடங்காக இணைத்து கொடுத்தார்கள். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்க பிரியமா என்று கேட்டு விட்டான், நான் பிரியப்படுகிறேன். அந்த ஆயத்துக்கு தர்ஜுமாவை தாண்டி அந்த ஆயத்தாக அபூபக்கர் வாழ்கிறார், அந்த ஆயத்தாக வாழ்கிறார். குர்ஆன் ஷரீஃப்ல லந்தனால் உள்பிர்ரான் ஒரு ஆயத்து இறங்குச்சு. இஸ்லாமிய வரலாற்று காலத்தில் புரட்சி காலம் என்று எழுதுகிறார். அது குறித்து
அது ஒரு புரட்சி காலம். லந்தனால் பெரு அத்தாத்துக்கும் இம்மா தொகைப்போம். அந்த ஆயத்து என்ன பொருள்னா, நீங்க பிரியப்படுறதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்பதான் நீங்க நன்மை அடைஞ்சுக்கிற முடியும். இது ஆயத்துக்கு வெளிப்பொருள். நீங்க பிரியப்படுறதை கொடுத்தா நன்மை அடைஞ்சுக்கிடுவீங்க. அந்த ஆயத்து இறங்குச்சு. இறங்கின போது சஹாபாக்களுடைய வாழ்க்கை குறித்து எழுதுகிறார். மதீனாவில் அந்த நாட்கள் பசுமையான நாட்கள். ஐயுல் அம்மாலி அஹப்பு இலை, எனக்கு பிரியமான பொருள் எது என்று ஒவ்வொரு நபித்தோழர்களும் மதீனாவில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அஹப்புல் அம்மால் இலையா, எனக்கு பிரியமான பொருள் எது? ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வர்றாங்க, எனக்கு பிரியமான பொருள் எது? உங்களுக்கு பிரியமானதை கொடுத்தால் நீங்கள் நலவும் பாக்கியத்தை போய் அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். எனக்கு எது பிரியம், எனக்கு எது பிரியம்? ஒவ்வொரு சாபியும் தேடுகிறார். அதிலே ஆச்சரியம் என்ன தெரியுமா? தோட்டத்தை கொண்டு கொடுத்தார்கள், வீட்டை கொடுத்தார்கள், சொத்துக்களை கொடுத்தார்கள். ஒரு சாபி சொன்னார், நான் குதிரை ஒன்றை வாங்கி இருக்கிறேன். அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை? அந்த குதிரையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என்னுடைய பயணங்கள் மாத்திரமல்ல, போர்க்களங்களுக்கு பயன்படும் அந்த குதிரை. அத்தனை அழகும் அத்தனை பயிற்சியும் கொடுக்கப்பட்ட குதிரை. அதை பார்த்தேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிரியம். கொடுக்க மனம் வருகிறதா என்று பார்த்தேன், மனசை மௌத்தாக்கி கொடுத்தேன். மனசை மௌத்தாக்கி கொடுத்தேன். எனக்கு பிரியம் மல்ஜானா என்ற பெண்மணி என்றார் நபித்தோழர் ஒருவர். எனக்கு பிரியம் மல்ஜானா என்ற பெண்மணி. அந்த அம்மா என் அடிமை, அழகினுடைய களஞ்சியம், மிகச்சிறந்த அழகு. அந்த பெண்ணை பார்த்தா எல்லாருக்கும் நம்ம அந்த பெண்ணை நம்ம வச்சுக்கிடணும், வாழ்க்கைக்கு எடுக்கணும், நிக்காவுக்கு எடுக்கணும். அப்படி பேரழகு பொழிந்து கொண்டு இருக்கிற மல்ஜானாவை அல்லாஹ் எனக்கு அடிமையாக கொடுத்தான். நான் வீடு வந்தேன், அந்த அம்மாவை நான் மறக்கிறதே இல்லை. எப்பவும் அவங்க பேர்ல பிரியமாக இருப்பேன். உனக்கு பிரியமானதை நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன போது நான் வந்து சொன்னேன், மல்ஜானா, உங்களை அல்லாஹ்வுக்காக நான் உரிமை விட போகிறேன் என்று. உரிமை விட்டாலும் அதுக்கு பின்னால் வச்சு வாழ முடியாது. உரிமை விட்ட பின்னால வச்செல்லாம் வாழ முடியாது. ஆனா இப்ப அவர் வாழ்ந்துட்டே இருக்கிறார். வாழ்க்கையை மொத்தத்தையும் நிறுத்துகிறார். தனக்கு பிரியமான பேரழகுக்கு சொந்தமான பெண்மணியை அவர் வேண்டாம் என்று விடவில்லை. அல்லாஹ் உனக்கு பிரியமானதை கொடுத்தால் நான் கிடைப்பேன் என்றான். எனக்கு பெரிய மல்ஜானா பெண்ணை அப்படியே உரிமை விட்டார், கொடுத்தார். இப்படி ஒரு பெரிய புரட்சி காலம் என்று லந்தனால் உள்பெற ஆயத்து இறங்கின போது அந்த ஆயத்துக்கு தர்ஜுமாவை நான் பார்த்ததை விட அந்த ஆயத்தின் கீழ் வாழ்ந்த சஹாபாக்களை பார்க்க முடிகிறது. ஒரு இலக்கை பாக்கியமாக கொண்ட பெருமக்கள். அடுத்து வாழ்க்கை ஒரு அழகிய அணுகுமுறை. அழகிய அணுகுமுறைன்னா குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற அணுகுமுறையை விட இன்னொரு அணுகுமுறை இல்லை. நம்ம இன்னைக்கெல்லாம் அணுகுமுறையை விட்டதுனால நிறைய கஷ்டப்படுறோம். வீட்டில் கஷ்டம், நண்பர்கள்ட்ட கஷ்டம், சமூகத்தில் கஷ்டம், நிர்வாகத்தில் கஷ்டம், ஜமாத்தில் கஷ்டம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அந்த அணுகுமுறை விடுபட்டதாலே, பாதுகாக்கப்படாமல் போனதாலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அணுகுமுறைக்கு கீழால் சஹாபாக்களை கொண்டு வருகிறார்கள் என்பதை தாண்டி அணுகுமுறை என்ற ரூட்ல கொண்டு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ இப்படி நடந்து விடு, அங்கே உன் ரப்பு கிடைப்பான் என்கிறார்கள். ஒருத்தங்களை வழிகாட்டுற விதம் ரசூலை மாதிரி யாரும் காட்டல. சஹாபாக்களுக்கு எது போனாலும் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் இழக்க மாட்டாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. எது போனாலும் ஏற்றுக்கிடுவாங்க. எதை இழப்பதற்கும் தயார். மனைவியிலிருந்து, குடும்பத்திலிருந்து, சொத்துக்களிலிருந்து, வாழ்க்கையை கூட இழக்க தயார். அல்லாஹ்வும் ரசூலையும் இழப்பதற்கு இல்லை. அல்லாஹ்வையும் ரசூலையும் முன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்தி ரசூல் அவங்க வழிகாட்டுறாங்க. வாழ்க்கைங்கிறதெல்லாம் ரொம்ப ரசிக்கணும். இந்த வாழ்க்கையை ரொம்ப அடிப்படையை நபியிடத்திலிருந்து கத்துக்கிடணும். சஹாபாக்களை பொறுத்தவரையில வீட்டில் இருந்து அவங்க கண்ட சுகத்தை விட ரசூலுடைய தர்பார்ல கண்ட சுகம் தான் அதிகம். மனைவி மக்களோடு பேசி அவர்கள் பெற்ற சுகத்தை விட ரசூலுடைய பேச்சை கேட்பதில் பெற்ற சுகம் அதிகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேச்சை கேட்பதில் அவர்களுக்கு சுகம் இருந்தது. நான் தெளிவாக சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேனும் வெளியே செல்வார்கள் என்றால் மதீனத்தினுடைய நிலை குறித்து எழுதுவார்கள். மதீனத்து சிறுவர்கள் வீட்டில் தூங்குவதில்லை. பெரிய ஆட்களை எல்லாம் சொல்லல. சுபியானுல் மதீனா ஒரு பாடமே இருக்குது. சுபியானு ஹவுலுர் ரசூல், ரசூலுல்லாஹ்வை சுத்தி வருகிற சிறுவர்கள் ஒரு பாடம். நிசாவு ஹவுலுர் ரசூல், ரிஜாலு ஹவுலுர் ரசூல், சுபியானு ஹவுலுர் ரசூல்.
பெருமானாரை சுத்தி வருகிற ஒரு கூட்டம் ஆண்கள், சுத்தி வருகிற சிறுவர்கள். இந்த சிறுவர்கள் எப்படின்னா, ரசூலுல்லாவை பார்க்கலனா தூங்க மாட்டாங்க, ரசூலுல்லாவை பார்க்கலனா சாப்பிடுறது இல்லை. எத்தனை பெரிய இடத்தை அந்த பெருமக்களின் இதயத்தில் 4 வயதில் 5 வயதில் 3 வயதில் வல்லல் நபிகள் பெற்றிருக்கிறார்கள் என்றால், அவர் தாயை விடவுமா தந்தையை விடவுமா அரவணைத்துக் கொண்டு வருகிற குடும்பத்தை விடவுமா அத்தனை பேர்களும் தாங்கிய போது, தூங்க வைத்த போது அத்தனையும் விட்டுவிட்டு அன்னலார் எப்போது வருவார்கள் என்று கேட்கும் இடத்தை வல்லல் நபி ஒரு சில மணித்துளிகள் அந்த குழந்தைகளோடு அழகிய முறையில் நடந்து கொண்ட போது, அந்த குழந்தைகள் தங்கள் இதயத்தையே பெற்றோர்களை தாண்டி உற்றார்களை தாண்டி நபிட ஒப்படைக்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட கூட நம்ம ஒரு நல்ல பெயர் வாங்க முடியல. என்ன காரணம்னா, நம்ம ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறோம், வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறோம், கொஞ்சாரிக்கு ஹீரோவா இருக்குன்னு நினைக்கிறோம், பிள்ளைங்கள்ட்ட ஹீரோவா இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம தகுதியை போய் மனைவிட்டு பேசக்கூடாதுன்னு எழுதுறாங்க. நம்ம தகுதியை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது. நான் எப்படி ஆளும் தெரியுமான்னு பிள்ளைகிட்ட சொல்லிட்டா நீ ஒரு நல்ல தந்தை இல்லைன்றாங்க. நான் எப்படி ஆளுன்னு மனைவிட்டு பேசக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம தகுதி விளங்கினாத்தான் அவங்க நம்மளை மதிப்பாங்கன்னு விளங்குறோம். நம்ம தகுதியை நம்ம கேட்கிற போது அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மதிப்பு இல்லாம போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்த மதிப்பும். பெருமானாருடைய தர்பார் கூடி இருக்குது. அந்த தர்பாரில் சஹாபிகள், சித்திக் நாயகம் இருக்கிறாங்க, உமரை ஃபாரூக் இருக்கிறாங்க, அபூ உபைதா பின் ஜர்ராஹ் இருக்கிறார். நபியினுடைய சபை, அந்த சபைக்கு ஒரு அழகு இருக்குது. அந்த சபையினுடைய வரலாறு இன்றைக்கு வெளிச்சம். பெருமானாருடைய சபையில் நடந்த எந்த வரலாறுகளும் மறைக்கப்படவில்லை என்பதை தாண்டி அன்றைக்கு காலத்தில் அது எந்த பொலிவோடு இருந்ததோ அந்த பொலிவை இன்றைக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சபை நடந்தது என்று நான் சொல்வதற்கு முன்பு அந்த சபைக்குள்ளேயே நாம் இருக்கிற உணர்வை அந்த சபைகள் இன்றைக்கும் கொடுக்கிறது. பெருமானாருடைய சபையை பற்றி பேசணும்னா, அந்த சபையை பற்றி நாம் பேசுகிற போது அந்த சபை உள்ளே இருக்கிற உணர்வை இன்றைக்கும் தருகிறது. அபூ உபைதா இருக்கிறார். அபூ உபைதா சாதாரண ஆள் இல்லை. சஹாபிகளில் அவர் பெற்ற இடத்தை வேற யாரும் பெறலைங்கிற அளவுக்கு இடம் பெறுகிறார். அபூ உபைதா பின் ஜர்ராஹ் உமர் இப்னு கத்தாப் ஒரு இடத்துல வருவார்கள், வந்து சொன்னாங்க, தமன்னு, எல்லாரும் ஆசைப்படுங்கள் என்கிறாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன ஆசைப்படுறது? தமன்னு, ஆசைப்படுங்கன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் ஆசைப்படுகிறேன். என்ன ஆசைப்படுகிறேன்? இந்த பூமி நிரம்ப எனக்கு தங்கமும் வெள்ளியும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சஹாபாக்கள் அப்படி ஆசைப்பட்டாங்க. பூமி நிரம்பா தஹபன் ஃபில்லா, தங்க வெள்ளி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வின் உயர்வுக்காக செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். அங்கதான் அவங்க ஜொலிச்சாங்க. பூமி நிறைய தங்கம் இருக்கணுங்கிறதுல ஜொலிக்கல, அந்த தங்கம் பூரா அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கணும்னு சொன்னாங்க பாருங்க, அங்க உயர்ந்துட்டாங்க. அந்த உணர்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவார். அமீருல் மோமினின் மௌனம் காக்கல, தமன்னுன்னா இன்னும் ஆசைப்படுங்கன்னா, இன்னும் ஆசைப்படுங்க. இன்னொரு சஹாபி எழுந்திருத்தார், நான் ஆசைப்படுகிறேன். என்ன ஆசைப்படுகிறேன் தெரியுமா? பூமி நிரம்ப ஜௌஹரன் உல்லுவா, முத்துக்களும் மாணிக்கங்களும் நிரம்ப இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுக்காக அவன் கலிமாவும் மார்க்கமும் உயர்ந்த சிகரத்தை தொடுவதற்காக அத்தனை மாணிக்கங்களையும் நான் செலவழிக்கிற பாக்கியம் பெறேன். நான் ஆசைப்படுகிறேன். ஆசையை வளர்க்கிறாங்க, தீனுக்காக அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற எண்ணத்தை உருவாக்குறாங்க. அல்லாஹ்வுக்காக கொடுப்பதற்கு பின்னால் அவர்களை கொண்டு இந்த தீன் மறுமலர்ச்சி பெறணும்னு நினைக்கிறாங்க. இப்படி அதிகமான வார்த்தைகளை கேட்டாங்க. 2 முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு மேல உன்னையும் வச்சு பிரியப்படுறதுக்கு இல்லை. தங்கம் வெள்ளி வந்து போச்சு. ஜௌஹர் லூலு, மாணிக்கம் முத்துக்கள் எல்லாம் சொல்லியாச்சு. 3வது சொன்னாங்களா தமன்னுன்னாங்க, ஆசைப்படுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆசைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே, ஆசைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே. சஹாபாக்கள் அதுக்கு போய் சொன்னாங்க. நமக்கு எல்லாத்தையும் ஆசைப்பட்ட பின்னாலே ஆசைப்படுங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். நமக்கு இங்க போதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்தது இல்லை. அவங்க சொன்னாங்க, இன்னும் ஆசைப்பட ஒண்ணும் இல்லை. உமர் சொன்னாங்க, நான் ஆசைப்படுகிறேன். மல அல்லாஹுத்தார், அல்லாஹ் இந்த பூமி நிரம்ப எனக்கு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். ரிஜாலன், சில மனிதர்களை, இந்த பூமி நிரம்ப சில மனிதர்கள் எனக்கு கிடைக்க வேண்டும். அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? மிஸ்டர் அபூ உபைதா, அபூ உபைதாவை
ரப்பின் பார்வைப்படும் பூமியாக மாறிவிடும். ரப்புடைய பார்வைப்படும் பூமி. இன்னைக்கு அல்லாஹ்ட்ட நாம என்னதான் கெஞ்சுகிற போதும் அவன் பார்வைப்படுவதில் நாம நிறைய விலகீனத்தை சந்திச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவர் அபூ உபைதா. அவர் வரலாற்றை எல்லாம் நான் உள்ளே நுழைந்து பேசவில்லை. சரியான நேரத்தில் நான் முடிச்சுக்கிடுவேன். எனக்கு தெரியும் நேரம், அதற்கு கண்ணியமா நேரம் நான் கொடுக்கல, தெரியும், அதற்கு தெரியும் இதுக்கு மேல பேச மாட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் முடிப்பேன். அதற்கும் புறப்படாங்க. அவங்க புறப்படும் போது நான் முடிச்சுட்டேன்னா கரெக்டா இருக்கும். ஞாபகம் வருமா? கேட்கிறார்கள். பெருமானார் அபூ உபைதா இருக்கிறார், உமரே ஃபாரூக் இருக்கிறார், சித்தீக் நாயகம் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஒரு உயர்ந்த பானம் வந்தது நபி பெருமானாருக்கு. அந்த சபையில் மூத்த பெருமக்கள் நிறைய இருக்க, இந்த 3 பேரும் முன்னணியில் அமைந்திருக்க பானம் வருகிறது, உயர்ந்த பானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பானத்தை வாங்கி ஹுதியா அபூ உபைதா, அபூ உபைதா எடுத்துக்கங்க, அபூ உபைதா எடுத்துக்கங்க. அதற்கு அபூ உபைதா பெருமானார் சொல்லிட்டாங்கன்னு வாங்கிட்டாங்க. பெருமானார் சொன்னா கட்டுப்படுறாரு. அல்லாஹ்வின் தூதரினுடைய சபையினுடைய அந்த அழகிய அணுகுமுறை உலகத்தை இன்றைக்கும் யோசிக்க வைக்கிறது. எடுங்கள் அபூ உபைதா. செய்தா அபூ உபைதா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பெருமானார் என்ன சொல்ல போறாங்க? அபூ உபைதா குடிச்சிருங்க. யா ரசூலல்லாஹ், அந்த லஹகுபி, இதுக்கு தகுதி தாங்க தான், கொண்டு வந்தவன் தாங்க குடிக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நான் குடிச்சேன்னு சொன்னா அது அவர் திருப்திப்பட மாட்டார். யாரு கொடுத்தவங்க? என்னோட உஸ்தாத் சொந்தகை அல்லாம ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருக்கு. திடீர்னு ஒரு வாட்சி போடுவாங்க. அதில் இந்த வாட்சி புதுசா இருக்கும். பிள்ளைங்க கேட்போம், அதற்கு இன்னைக்கு புதுசா வாட்சி போட்டுக்கிறீங்களே. அது ஒண்ணும் இல்லப்பா, நேரத்தில் ஒரு ஊருக்கு போனோம் இல்லையா கல்யாணத்துக்கு, அந்த ஊர்ல உள்ள மனுஷன் அந்த வாட்சி வாங்கி தந்தார், அதனால அதை போட்டிருக்கேன். ஏன்னா அவரு பாப்பார், அந்த வாட்சை பார்த்தோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் கிடைச்சிடுவான். அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ் கிடைச்சிடுவான். ஏன்? அவர் நினைக்கிறார், நம்ம அதற்கு வாட்சி கொடுத்தோமே, நான் வேற வாட்சி போட்டு போனோம் வை, அவருக்கு பல எண்ணம் ஓடும். வாட்சியை வித்துட்டாரா என்ன தெரியல, வாட்சியை காணலையே. அந்த ஊருக்கு போகும்போது அந்த வாட்சியை போட்டு போவாங்க. எவ்வளவு பெரிய மனிதர்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள். ஏன்? கொடுத்தவர் அதை நம்ம போட்டால் அவர் சந்தோஷப்படுவார். எனக்கு இந்த மாதிரி தொப்பி ஒருத்தர் மலேசியாவிலிருந்து வந்திருந்தார். நான் போடுற பழக்கத்தில் மலேசியாவிலிருந்து வந்திருந்தார். அவருடைய மதரசாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கிறேன். மலேசியாவில் இது 2-3 வகை வச்சிருக்கிறேன். அந்த மலேசியாவுக்கு அழைக்கிறார். ஆனா அது கொஞ்சம் ரொம்ப ஹைட்டான தொப்பி, சுஜூது போல விழுந்துரும். ஆனாலும் அவர் முளைக்கேட்டு வாங்கி இருக்கிறார், செய்ய கொடுத்து அளவெடுத்து தந்திருக்கிறார். எனவே அங்க போற போது அந்த தொப்பியை கொண்டு போனேன். அந்த தொப்பியில தான் அந்த 12 நாள் நான் பேசினேன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எல்லாத்தையும் சொல்லுவார், அதற்கு போட்டுருக்காங்க அந்த தொப்பி. ரொம்ப முயற்சி எடுத்து அதற்கு கரெக்டா எடுத்து கொடுத்தேன் பார். நான் சொல்வேன், இந்த தொப்பி இந்த முஹல்லாவுக்கு சொந்தம்னு. அவ்வளவு பேருக்கு சந்தோஷம். இப்ப அந்த தொப்பி முக்கியம் இல்லை, கொடுத்தவர்கள் அனுபவிக்க பார்க்கும் போது மகிழ்ச்சி பெறாங்க. இதை நம்ம வீட்டில் கையாளணும். நாங்கள் செல்லலாரே வீட்டில் கையாள. எங்கள் வீட்டம்மா எனக்கு எப்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, எப்போது தருவாங்க. ஏதாவது கல்யாண நாட்கள் வந்தா ஒரு சந்தோஷத்துக்கு, அசத்து இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்திருக்கீங்களான்னு கேட்கக்கூடாது. கல்யாண நாளும் இதுமா இல்லை, சந்தோஷம் கொண்டாட்டம் தான் மார்க்கத்தில் இல்லை. எதையாவது ஒன்றை கொண்டு மனைவியை மகிழ்ச்சிப்படுத்த முடியும் என்றால், அந்த மகிழ்ச்சி மார்க்கம் அனுமதிக்கும் என்றால், அந்த மகிழ்ச்சிக்குள்ளும் ரப்பு கிடைத்து. கல்யாண நாள் வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு முந்தைய நான் என்ன பண்ணிடுறது, ஏதாச்சும் ஒரு அழகான பொருள் வாங்கி ஒரு நல்ல கோல்டு வாங்கி வச்சிருப்பேன். கரெக்டா காலையில சுபுத்தோட கோல்டு கொடுத்துறது. அவங்களுக்கே ஞாபகம் இருக்காது. நான் சொல்ல தெரியுதா, எதற்கு தெரியுதா, அவர் சிரிப்பாங்க. எனக்கு சில ட்ரெஸ்ஸுகள் வாங்கி தருவாங்க. அந்த ஜுப்பா அதை நான் போடும் போதெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு 1000 ஜுப்பா இருக்குது. அந்த ஜுப்பாவை அவங்க வாங்கி கொடுத்த போது அவங்க மகிழ்ச்சி படுத்துவதற்கு அந்த ஜுப்பாவை போடுறது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் பல பேர் அவங்க வாங்கி கொடுத்து அதை ஒரு வாரமா வச்சிடுறாரு. அவளை எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? சொன்னார்கள் அபூ உபைதா, அந்த அஹக்கு பிஹி யா ரசூலல்லாஹ், இந்த வானத்தை குடிக்க தாங்கள் தான் தகுதி. கொடுத்தவர் தாங்கள் குடிக்க பிரியப்படுவார், எப்படி நான் குடிப்பது என்று சொன்னேன். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்ரபுஹு அந்த யா அபூ உபைதா, நீங்கள் பருகுங்கள் என்கிறார்கள் பெருமானார். இதுக்கு மேல எனக்கு பேச முடியல. அபூபக்கரும் இருக்கிறார், உமரும் இருக்கிறார். அந்த பானத்தை எடுத்து வாய் வரைக்கும் கொண்டு போன போது மனசு கேட்கல. மீண்டும் ஒரு முறை இஷ்ரப் அந்த யா ரசூலல்லாஹ், தாங்க பருகலாமே என்றேன். இஷ்ரப்
மீண்டும் சொன்னாங்க நீங்க பருகுங்கள். நாம் குடிக்கிறதுக்கு முன்பாக பெருமானார் சொன்ன வார்த்தை, எல்லாரையும் வச்சுட்டு ஏன் அபூ உபைதாவை தேர்ந்தெடுக்கிறாங்க? அபூ பக்கருக்கு கொடுக்கலாமே, உமருக்கு கொடுக்கலாமே, அல்லது அவங்க வலது பக்கம் இருந்தாங்க, இவங்க இடது பக்கம் இருந்தாங்க. அந்த மாதிரியான நிகழ்வு இந்த ஹதீஸ்ல இல்ல. இங்கே ரசூலே கரீம் அந்த நிகழ்வை இப்படி முடிப்பார்கள். அல் பரக்கத்து மஅல் அகா மஅ அகாபிரினா, பரக்கத் அபூ உபைதா எங்களில் பெரிய மனிதர்களோடு இருக்கிறது, நீங்கள் பருகுங்கள் என்றார்கள். இருப்பதில் அபூ உபைதா பெரியார். அல் பரக்கத்து மஅ அகாபிரினா, பரக்கத்து எங்களில் பெரிய மனிதர்களோடு இருக்கிறது. இங்கே கல்வியை தாண்டி, அறிவை தாண்டி, ஆற்றலை தாண்டி, வசதியை தாண்டி, பதவிகளை தாண்டி வயதில் ஒருவர் முதுமை பெற்றிருப்பாரா, பெரியவராக இருப்பாரா, அவருக்குள்ளால் அவரோடு நாம் கொடுக்கிற அருமையான நடவடிக்கைக்குள்ளால் பரக்கத்திற்கு நாங்கள் சிறந்தாங்க. இன்னைக்கு நிறைய பெரிய மனிதர்களை நம்ம வச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட இருந்து பரக்கத்தை இழந்து விடுக்கிறோம். நிறைய வீட்டில் வயசான பெரிய மனிதர்கள் மதிக்கப்படுவதில்லை. அவர்களை மதித்திருப்பீர்களே ஆனால் உங்க வீட்டின் பரக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. இன்னமா துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற இரணமும் ரிசுக்கும் உங்கள் திறமையை கொண்டு மாத்திரம் அல்ல, உங்கள் ஆற்றலை கொண்டு மாத்திரம் அல்ல, நீங்கள் செய்த உழைப்பை கொண்டு மாத்திரம் அல்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவிகளான பெண்களை, உங்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களை காரணமாக்கி உங்கள் கையில் அல்லாஹ் ரிசுக்கை கொடுக்கிறார். ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்னா உங்க கையில கொடுப்பதற்கு உங்க வீட்டில் இருக்கிற வயசானவங்க காரணம், முடியாதவர்கள் காரணம். கருணை உள்ள ரப்பு. இங்கே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறப்பான அணுகுமுறையை கற்றுக் கொடுக்கிறார்கள். இத்தனை தோழர்களுக்கு இடையே பரக்கத்து பெரிய மனிதர்களோடு இங்கே குடித்தவர் கூட வருத்தப்படுறதுக்கு இல்லை. நபி குடிச்சா நல்லா இருக்குமே நினைச்சவங்க கூட அதை வருத்தப்படுறது இல்லை. நபி யாரை தேர்ந்தெடுப்பார்களோ அவர்களுக்கு அதில் பிரியம் இருக்கும் என்றால் அதில் எங்களுக்கும் பிரியம் என்று சஹாபாக்கள் பேசுவாங்க. நபிக்கு பிரியம், அவர் குடிக்கணும், எங்களுக்கும் அதுல பிரியம். உங்கள் கவனத்தில் சொல்வேன், வாழ்க்கை என்பது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாருங்கள். நான் உயர்வதற்கு நபியை பாருங்கள், நான் ரப்பின் அன்பை பெறுவதற்கு நபியை பாருங்கள், குடும்பத்தில் நான் கலகலப்பான இடத்திற்கு செல்வதற்கு நபியை பாருங்கள். அவர்கள் கொடுத்த அந்த அணுகுமுறை, சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட மிகச்சிறப்பான அந்த வழிமுறைகள், இவைகள் தான் நம்முடைய முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் வகை செய்கிறது. திருக்குர்ஆனின் நிழலாக வாழ்ந்த பெருமக்கள். தஃசீர் ஃபீ திலாலில் குர்ஆன் ஒன்று இருக்கு. ஃபீ திலாலில் குர்ஆன் நிழல் நடக்கும், குர்ஆனுடைய நிழல். அதுல நிறைய பொருள் எழுதுவார். அதுல சில பேர் எழுதுவாங்க தஃசீர் ஃபீ திலாலில் குர்ஆன்னா குர்ஆனுடைய நிழலே சஹாபாக்கள் தான். குர்ஆனுடைய நிழலே சஹாபாக்கள். ஒவ்வொரு ஆயத்தும் அவர்களுடைய மிகப்பெரிய பின்னணியை உலகத்தில் கற்றுக் கொடுக்கும். அன்னை ஆயிஷா சொல்வாங்க, என்னை பற்றி அல்லாஹ் 10 வசனங்களை இறக்கினான். ஆயிஷாவை பற்றி சூரத்து நூறிலே 10 ஆயத்துக்கள். வாஃபகனி ரப்பி, என் ரப்பு எனக்கு நேர்பட்டான். பல்வேறு ஆயத்துக்களில் நான் நினைத்தது எல்லாம் அல்லாஹ் என்னோடு துணை நின்றான் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆன்ங்கிறது சஹாபாக்களை விட்டுட்டு குர்ஆனுக்கு தர்ஜுமாவே நம்ம செய்ய முடியாது. சஹாபாக்கள் இல்லாம குர்ஆனுக்கு பொருள் இல்லை. குர்ஆனுக்கு நம்ம பொருள் சொல்ல வந்தால் சஹாபாக்கள் வேணும். ஆயிரம் ஆயிரம் ஆயத்துக்கு பின்னால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரம் ஆயிரம் ஆயத்துக்கள் இறங்குவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவர்களை விட்டுட்டு எப்படி தர்ஜுமா செய்வது? அப்படி இறங்கிய ஆயத்துக்கு ஒரு பெரிய தொகுப்பே இருக்குது. எந்த சஹாபி குறித்து என்னென்ன ஆயத்துக்கள் இறங்கியது என்று ஒரு தனி தொகுப்பு. அந்த ஆயத்துக்கள் எல்லாம் அந்த சஹாபிகளுடைய வாழ்க்கையை அதற்கு தர்ஜுமா என்று எழுதுகிறார்கள். அந்த பெருமக்களை பாருங்கள், அதுதான் அந்த ஆயத்துக்கு தர்ஜுமா. பொருளாக வாழ்ந்தவர்கள், அவர்களை சிறந்த இடத்திற்கு அழைத்து செல்கிற உத்தம நபிகள் திருக்குர்ஆனின் நிழலில் அந்த பெருமக்களை அழகிய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளால் கொண்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை எப்படி தருகிறார்கள்? அந்த வழிகாட்டுதல் தான் உலகத்தில் பல பேர்களை யோசிக்க வைக்கிற வழிகாட்டுதல். நம்ம நினைச்ச மாதிரி வாழ்ந்ததுதான் ஒரு பெரிய வாழ்க்கைலாம் கிடையாது. எல்லாம் நமக்கு நம்ம விருப்பம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. நமக்குண்டு சில வழிமுறைகளை நம்ம வச்சுக்கிட்டோம். நான் அடிக்கடி சொல்றது, எனக்குண்டு எந்த ஒரு வழிமுறை நான் வச்சுக்கிடல. நான் எதை எடுத்தாலும் அதன் ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ். எதையுமே சொந்தமா வச்சுக்கிடல. ஒரு சட்டை போடுறதுனால ரசூலுல்லாஹ், நமக்குண்டு ஒண்ணு இல்ல, ரசூலுல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையினுடைய மொத்தமும் ரசூலுல்லாஹ். அதுதான் ஒரு அழகிய முன்மாதிரி. இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த அணுகுமுறையை அங்கேதான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
அதற்கு நிறைய வழிமார்கள் வரலாறு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒன்று சொல்லிக்கணும். இல்லை அவங்க சொன்னது ஹயாத் ஆகணும் இல்லையா. இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியில வர்றாங்க. ஒரு பெரிய சூஃபி, பெரிய மகான் இவங்க வெளியில வந்தாங்க. இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்ற போது ஒரு காவல் அதிகாரி அவங்களை பிடிச்சிக்கிட்டாரு. அது புதுசாக வர்றாரு வெளியூருக்கு, கிராமத்துக்கு. கையில் ஒரு பை கொண்டு தொங்க விட்டு வந்தாங்க. இந்த ராணுவ வீரர் பிடிச்சுக்கிட்டார். மின்னைனான்னு கேட்டார். எங்கிருந்து வருவீங்கன்னு கேட்டார். இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாஷாரில் மக்பாரா கபரை காட்டினாங்க. இங்க என்ன வர்றேன்னு. அவரு சரியான டென்ஷன். ஓங்கி அடிச்ச ஒரே அடி. எங்கிருந்து வர்றீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து வர்றேன், இந்த ஊர்ல இருந்து வர்றேன், பஸ்ஸால இருந்து வர்றேன், கூப்பால இருந்து வர்றேன் சொல்லணும் இல்லையா. கபருசானை காட்டின உடனே ஓங்கி அடிச்சுட்டார். அடிச்சா அது முக்கியம் இல்லை, அவங்களுடைய காது கிழிஞ்சு ரத்தம் வடியுது. அந்த கை அப்படிதான் இருக்கும். அது அப்படிப்பட்ட கை. அது அந்த மாதிரி அதிகாரத்துக்குள்ள நம்ம போய் மாட்டாம அல்லாஹ் பாதுகாப்பு, ஹயாத்துறையும் பாதுகாப்பு, நாட்டை சிக்கிடக்கூடாது. காது கிழிஞ்சிட்டு கீழே விழுந்துட்டாங்க. அவருக்கு இறக்கமே வரல. அந்த பக்கமா போன பல பேர் பார்க்கிறாங்க. அல்லாம இப்ராஹிம் நதிகம் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க விழுந்து கிடக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே சொன்னாங்க, எப்ப என்ன வேலை செய்தாங்க யாரு தெரியுமா? இன்னஹுக்கான சூஃபியன் இப்ராஹிம் நதிகம். அவங்க தான் அந்த சூஃபி இப்ராஹிம் நதிகம். அவருக்கு தெரியும், அவங்களுக்கெல்லாம் அது தெரியுது. ஓ, அவர் இப்ராஹிம் நதிகமா, சூஃபியா? அப்பதான் அவர் கேட்கிறார். கேட்டு அவரை தூக்கி ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி தண்ணியை கொடுத்து துஆ செய்ய சொல்லி நான் உங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல வருகிறார். இப்ராஹிம் நதிகம் அடிச்சுட்டு காயப்படுத்திட்டு, நீ நம்ம பழக்கம்னா அதுதானே, எல்லாம் செய்துட்டு ஒரு சாரின்னு எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் செய்யறதெல்லாம் செய்துட்டு சாரி. சில பேர் அல்லாஹ் ரசூல் காணி மன்னிச்சுக்கங்க. நான் ஒரு செய்தி எனக்கு சொன்னா பொருத்தமா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட்டு அந்த காரியத்துக்கு அவர்கிட்ட போய் தெரியாம செய்துட்டேன்னு சொல்ற இடத்தில் நீ வாழாதே. எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட்டு அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக மன்னிச்சிருங்க என்று சொல்ற இடத்தில் நீ வாழ்ந்து விடாதே. எப்போதும் யாருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு ஒன்னால் நடக்கக்கூடாதுன்னாங்க. அப்ப நீ செய்துட்டு மன்னிப்பு கேட்கிற வாழ்க்கை வாழக்கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா செய்யவே கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். நம்ம நிறைய அப்படி செய்யறோம். வீட்டில இருந்து, மனைவியில இருந்து, குடும்பத்தில இருந்து. அதெல்லாம் ஒரு அழகிய அணுகுமுறையே கிடையாது. எல்லாத்தையும் பண்ணிட்டு மன்னிச்சுக்கங்கிறது அது நல்ல வாழ்க்கையா? அதை வேண்டாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவரு சாரின்றார். இப்ராஹிம் நதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ராஹிம் நதிகம் எழுந்திருச்சு தூக்கி விட்டு தண்ணி கொடுத்து தடவுன போது அவங்க சொன்னாங்க, நான் அவருக்கு துஆ செய்துட்டேன். அவருக்கு துஆ செய்துட்டேன். சஹாபாக்கள், சாலிஹீன்கள், சூஃபிகள் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வோடு நம்மை கொண்டு சேர்த்த அந்த மிகப்பெரிய மனிதர்கள் தான் இதன் அழகிய முன்மாதிரியின் ரோல் மாடல். சொன்னாங்க, நான் அவருக்கு துஆ செய்துட்டேன். என்ன துஆ செய்தீங்கன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் நதிகம் அவங்கள்ட்ட. அவர் பயப்படுறாரு, இந்த ராணுவ அதிகாரி பயப்படுறாரு. இந்த மனுஷன் என்ன துஆ செய்தான்னு தெரியலையே, இவர் கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவானே. இப்ப மதுரும் வேற, பாதிக்கப்பட்டவர். இத்தகி தாவத்தல் மதுரும் பைனஹு லைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப். நீ யாருக்காவது அநியாயம் பண்ணிட்டேன்னா அதுக்கு பின்னால் நீ பயந்துக்கா. அவர் கேட்டா அல்லாஹ் திரை இல்லாம கபூல் செய்வான். அது வேற நடக்குது. இவர் கேட்டாலே கபூல் செய்யப்படும். இதுக்கிடையே அவர் மதுலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். என்ன துஆ செய்றீங்க? அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வை பார்த்தேன், அல்லாஹ்ட்ட பேசினேன். யா அல்லாஹ், இவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தில் இடம் கொடுப்பாயா. ஆமீன். யாருக்கு அடிச்சு காயப்படுத்தி ரத்தம் வர வச்சு காது கிளிய வச்சவருக்கு சொர்க்கத்தில் தரஜாவை கொடுன்னு நான் கேட்டேன். இந்த ராணுவ வீரர் ஆடி போனார். நின்றவர்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். அல்லாமா இப்ராஹிம் இப்னு அதுமின் இந்த அழகிய அணுகுமுறை எப்படி, அது எப்படி சாத்தியம்? ஒன்று அவரை மன்னிக்கலாம், அல்லது ஏதாவது சொல்லலாம். அவருக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜா என்று கேட்கிறார்களே, அதற்கு இப்ராஹிம் அதுகமே பதில் சொன்னார்கள். என்ன? அவர் என்ன அடிச்சார், ரத்தம் விழுந்துச்சு, காது கிழிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் ரப்பை பார்த்தேன். ரப்பு என்னை மேலே பார்க்க சொன்னான். நான் மேலே பார்த்தேன். இந்த காது கிழிந்து ரத்தம் வந்ததற்காக மிக உயர்ந்த சொர்க்க பதவியை எனக்கு காட்டினான் அல்லாஹ். அதை பார்த்த போது சொன்னேன், அல்லாஹ், நான் இந்த அந்தஸ்தை பெறுவதற்கு இவரெல்லவா காரணம்? எனவே அவருக்கும் இப்படி ஒரு சொர்க்கத்தை கொடுத்துருக்கேன். சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் நம்மை போட்டு வாட்டுகிற பின்னால், வதைத்த பின்னால், அடித்த பின்னால், வீழ்த்தியதற்கு பின்னால் அதற்கு கிடைக்கக்கூடிய பரக்காத்துகளை நாம் பார்த்து விட்டால் இந்த சோதனையும் சுகமாகிவிடும் அல்லவா? சோதனையும் சுகமாகும் அல்லவா? இன்றைக்கு சோதனை நம்மை
வாட்டி வதைக்கிறது, நிம்மதியை குலைக்கிறது, பயணத்தை கூட கஷ்டப்படுத்துகிறது, வீட்டில் கூட ஒரு சந்தோஷத்தை இல்லாமலாக்குகிறது. அதற்கெல்லாம் என் ரப்பை நான் புரியாததல்லவா காரணம்? என் ரப்பு கொடுக்கிற சோதனைக்கு பின்னால் எனக்கென்று ஒரு தரஜாவை கொடுக்க போகிறார். அதை நான் அறிந்து விட்டால் வாழ்க்கை சொர்க்கமாகும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. எனக்கு இந்த காது கிழிஞ்ச போது கிடைச்ச ஞாபகத்தை பார்த்தேன். அல்லாஹ் இப்படி தூக்குனா என் முகத்தை, மேல பார்த்த சொர்க்கம், அதுல ஒரு உயர்ந்த தரஜா. ஏம்பா இப்ப நீ அடிபட்டதுக்கு இந்த தரஜான்னு சொன்னான். நான் உலகத்திற்கு சொல்வேன், நாங்கள் எங்கே விழுந்தாலும் ஒவ்வொரு வீழுதலுக்கு பின்னாலும் எங்கள் அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் வீழுகிற போதெல்லாம் உயர்கிறோம். அதுதான் எங்கள் நபி கற்றுக் கொடுத்த அழகிய வாழ்க்கை, எங்களுக்கு கொடுத்த அழகிய முன்மாதிரியும், அழகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த எங்களுடைய அணுகுமுறையும். எங்களை தாக்குறவங்களுக்கு எதிராக நின்று பேசுறது இல்ல, பதுவா செய்யறது இல்ல, எதிர்முனையில் தாக்குதல் நடத்துறது இல்ல. அவங்க நல்லா இருக்கணும் நினைக்கிற ஒரே ஒரு கூட்டம் அல்லாஹ்வை ரசூலை தன் வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்ட இந்த சமுதாயம். சோதனைக்கு பின்னாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை, இதான் அழகிய அணுகுமுறை. இந்த அணுகுமுறையை திருக்குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. இந்த அணுகுமுறைக்குள்ளால் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை உருவாக்குகிறார்கள். சாலிகீன்கள் இதிலே உருவானார்கள். சாலிகீன் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிற பெருமக்கள், இப்ராஹிம் இப்னு அதகம் போன்றவர்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளால் உருவாகிறார்கள். எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்களுடைய இது போன்ற அணுகுமுறைகள் 1000 மனிதர்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பியது. இந்த போட்டி போறாம கால் பண்ணிச்சு மூத்தா போயிடும். இந்த அணுகுமுறையில போட்டி போறாம காழ்ப்புணர்ச்சி மொத்தா போயிடும். நமக்கு போட்டி போறாம காழ்ப்புணர்ச்சி அத்தனையும் நம்முடைய அழகிய அணுகுமுறை இல்லாமல் போன காரணத்தினால் நம்மகிட்ட எப்படி நடந்துகிட்டாரு, நம்மகிட்ட எப்படி நடந்தாலும் நாம எப்படி நடக்கணும்னு ரசூல் சொன்னாங்க பாருங்க. அது அழகிய அணுகுமுறை. அவர் எப்படி நடக்கலாம், அவர் நடப்பதல்ல முக்கியம், நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படி நடப்பது. சோதித்தவர்களுக்கு சொந்தம், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், துன்பத்தில் இன்பம் காணுங்கள். ரப்பை மறக்காத ஒரு வாழ்க்கை எங்கே கிடைக்கிறது? அவன் உங்களை கீழே ஓடுகிற போதும், வீழ்த்துகிற போதும், உங்களை அவன் அடிக்கிற போதும், உங்களை அவன் எல்லா வகையிலும் சங்கடப்படுத்துகிற போதும் அல்லாஹ்வோடு நீங்கள் அழகிய உறவு கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை மறப்பதே இல்லை. அவன் மறக்கலைன்னா அதை விட வாழ்க்கை என்ன? பதுக்குருமி என்ன நீ நினைச்சா நான் உன்னை நினைக்கிறேன், நான் நினைக்கிறது என் தகுதிக்கு நினைக்கிறேன், அவன் என்ன நினைக்கிறது அவன் தகுதிக்கு நினைக்கிறான். அல்லாஹ் நான் எப்படி நினைப்பேன்? ஒரு 10 நிமிஷம் நினைப்பேன், 20 நிமிஷம் நினைப்பேன். பெருமக்கள் எழுதுற நான் எல்லா இடத்துலையும் சொன்ன செய்தி, அவன் கொடுக்கிறது கூட நான் அவனுக்கு கட்டுப்படுறது என் தகுதிக்கு, அவன் கொடுக்கிறது அவன் தகுதிக்கு. அவன் கொடுத்தால் அந்த இடத்தை இன்னொருவரால் கொடுக்க முடியாது. அவன் உயர்த்தினால் அந்த உயர்வை இன்னொருவரால் தர முடியாது. அத்தனையும் கிடைப்பதற்கு அழகான வாழ்க்கை, அழகிய அணுகுமுறை, குர்ஆன் ஷரீஃபை என் வாழ்க்கையாகவே நான் மாற்றுவது, குர்ஆனாகவே வாழ்வது. வல்லல் நபி அவர்கள் எப்படி பெருமானார் குர்ஆனாக இருந்தார்கள் என்ற அன்னை ஆயிஷாவின் அந்த செய்திகள் குர்ஆன் நமது வாழ்க்கையாகட்டும், நிழலாகட்டும். குர்ஆனுக்கு பொருள் என்னை பார்த்து மற்றவர்கள் புரியணும். ஆகா, இவர்கள் அல்லவா குர்ஆன் உடையவர்கள், குர்ஆன்ல என்ன இருக்குது? மூமின்களை பாருங்கள், அவர்களின் வாழ்க்கையை பாருங்கள், அவர்கள் அணுகுமுறையை பாருங்கள், அவர்களின் சிறப்பான வணக்க வழிபாடுகளும் கொடுக்கல் வாங்கலையும் பாருங்கள். அங்கேதான் அவர்கள் அத்தனையிலும் குர்ஆனாகவே வாழ்கிறார்கள். இந்த குர்ஆன் என் வாழ்க்கையாக எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் அவர்கள் இந்த சேவையை புரிந்து கொள்வானாக. இன்னும் இது போன்ற சேவைக்கு அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுப்பானாக. அவர்களோடு நமது நிர்வாகம் தோல் கொடுக்க செய்வானாக. நமது நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் இன்னும் முழுமை பெற செய்வானாக. சங்கை மிக்க உஸ்தாதுமார்கள், உலமாக்கள் எப்போதும் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு அவர்கள் கூட்டாகவே நிற்பார்கள். அதை தொடரச் செய்வானாக. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர்களையும் அவன் பொருந்திக் கொள்வானாக. அவன் எதை பேச விரும்பினானோ அதை பேச வைத்தான். அது வாழ்க்கையாக மலர்வதற்கும் அவனே அருள்பாலிப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல், முடங்கி விடாமல், செயலிழந்து விடாமல், யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தமும் அவன் இஷ்கில் கலந்து ஓட வைப்பானாக. இரவும் அவன் நினைவாக்குவானாக, பகலும் அவன் நினைவாக்குவானாக. உறக்கமும் விழிப்பும் அவன் சிந்தனையை கொண்டு ஆக்கி வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளின் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசுக்கிலும் பறக்க செய்வானாக. நமது பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக காட்டுவான்.
ஆக்குவானாக. அவனை அடைந்தவர்களாக நமது பிள்ளைகளை ஆக்கி வைப்பானாக. அவன் ஹபீபை மகிழ்ச்சிப்படுத்தும் இடத்தில் நமது பிள்ளைகள் நின்று வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்து விட்டுக் கொடுத்து சந்தோஷமா வாழச் செய்வானாக. அந்த சந்தோஷத்திற்கு மூணாவது ஒருவர் குறுக்கே வராமல் அல்லாஹ் தடுத்து நிறுத்துவானாக. நமது பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. புரியுதல் இல்லாமல் இருந்தால் புரியுதலை நசீபாக்குவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. ஒரு வினாடி கூட என் ரப்பின் அதிருப்திக்கு பின்னால் நான் வாழ்வதில் இருந்து காத்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து அதற்கு முனாத் ஆலிம் பைஸி ஹஜ்ரத் அவர்கள் இன்னும் இதுபோன்ற சேவைகளை தொடர்வதற்கு அவர்கள் ஹயாத்திலும் சுகத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்து அவருடைய குடும்பங்களை அல்லாஹ் வெளிச்சமாக நிறுத்தி வைப்பானாக. அத்தனை ஆலிம்களுக்கும் அவன் எங்கே அவன் நாம் இருக்க பிரியப்படுவானோ அங்கே நமக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.